ஆஷு நடந்து முடிஞ்ச விஷயத்த கேட்டு முரளி செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இது எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த லாவண்யா என்னதான் பண்ணிட்டு இருக்கா? அவ சரியான வேஸ்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை ஆஷூட் பண்ணதும், அதுக்கப்புறம் அதில வந்த ஃபோட்டோஸு, அது அப்புறம் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராகு எல்லார்கிட்டயும் காட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே இது சூப்பரா இருக்கு. உங்க 2 பேரோட காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ராகு யோசிக்கிறாரு. அபிக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அபியை பாராட்டுறாரு. அதை கேட்டு அபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவா என்னை இவ்வளோ பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அபிக்கு நல்லா சூப்பராக கிஃப்ட் பண்ணி அந்த ரிங்கை அவளுக்கு நம்ம காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலர் தினத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி காதலர் தினமும் வருது. அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, ரூம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிடுறாரு. சூப்பராக அலங்காரம் பண்ணி அபி வரவுக்காக எதிர்பார்த்துட்ருக்காரு. அபியும் வராங்க உள்ள ரூமில் வந்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அபி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் அபிக்கிட்ட நிற்கிறாரு. அப்போ அபி பார்த்து கேட்குறாங்க, என்னங்க இது ரூமு ஃபுல்லாக இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு, என்ன நாள் அப்படின்றாங்க. இன்றைக்கி காதலர் தினம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இதுக்காக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இன்றைக்கி நம்மளுக்கு உண்டான நாள் அபி, காதலர்களுக்கு உண்டான நாள், நம்ம 2 பேர் காதலர்கள், நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்றாங்க. அது கேட்டு என்ன அபி இப்படி சொல்லிட்ட, நான் உன்னை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன் அபி, ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன ராகவ் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இப்போ மட்டும் இல்லை அபி, நான் கல்யாணத்துக்கு முன்னிலேருந்து உன்னை நான் நேசிக்கிறேன், உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நடந்த பிரச்சனையில் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, இப்போ சொல்கிறேன் அபி, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க அபி, நம்ம கடைசி ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக நல்லா வாழணும் அபி அப்படி சொல்லி அபிக்கு அந்த ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ரிங்கை வாங்குறாங்க. அபி சந்தோஷம் தாங்க முடியல ராகவுக்கு. பார்த்தா எல்லாத்தையும் ராகவ் நினச்சி பார்க்குறாரு. அடுத்து ராகவ் என்ன பண்ணுறாரு, எல்லாம் கடவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரில் போய் அபியை கூட்டிகிட்டு வரலான்னு வெளியே போகிறாரு. பார்த்தா எல்லாருமே உட்காந்து, என்ன அபி சொல்கிற, திடீர்னு நீ கிளம்பணுமா அப்படின்னு. ஆமாம் நான் கிளம்பணும், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் உடனே கிளம்ப வேண்டியது இருக்கு. ஐயோ அபி, நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தேன், நீ ஒரு சூப்பராக வேலை பண்ணுறியே, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிறதே நான் தானே, உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் நான் பார்த்து இன்வைட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் என்ன நீ அங்கேயே தான் இருக்க போகிறேன், இங்கே வரவே போகிறதில்ல அபி, உங்கள் 2 பேரும் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுக்கும் காத்துட்ரு, சீக்கிரமாகவே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. இங்கே அபி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னம்மா நீ இப்படி பண்ணுறோன்னே உடனே அனு நானும் வரேன் அபி அப்படின்றாங்க. சரி நீயும் அடுத்தது கேட்டா, சரி சரி கிளம்பு அப்படின்றாரு முரளி மனசுக்குள்ளேயே. உடனே வேணாம் நீ இங்கே இரு அனு, எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுறேன், இங்கே எல்லோரும் போயிட்டா எப்படி, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னோடனே ராகவ் நிச்சயமாக விடுவாம்மா அப்படின்னு. இல்லை நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வருவார். சரி இன்றைக்கி எப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு, சரி பரவாயில்ல நம்ம போகும்போது அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ராகவ் ஒன்றா போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஐயோ இவன் என்ன போகிறான், இதை நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. உடனே திடீர் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படி. இல்லை அஞ்சலி, ஏதோ ஒரு மாதிரி பண்ணேன், கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அஞ்சலிக்கு என்னாச்சு தெரியல. உடனே ராக அபியை விட்டுட்டு ஓடி போகிறாரு அவங்க அக்கா கிட்ட. என்னாச்சு அக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லைடா திடீர்னு ஒரு மாதிரி கேராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னோடனே, இப்போ அபி வேற கூட்டின்னு போய் விடணுமே, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், இங்கே பாருங்கள் என்னை யாரும் கூட்டின்னு போய் விட வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு அபி கிளம்புறாங்க. அக்காவை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராகவுக்கு என்ன பண்ண தெரியல. அஞ்சலி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா போ ராகவ் அப்படின்றாங்க. ஐயோ இவ காரியத்தை கெடுத்துருவா போல் இருக்கு அப்படின்னு தவிக்கிறாரு முரளி.